அதாவது சில டைம் இந்த டின்னரை நான் மதிக்கவே மாட்டேங்க. எதையோ சாப்பிட்டு படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃப்ரூட்ஸோ இல்ல வெஜிடபிள்ஸையோ சாப்பிட்டு படுத்துறது. ஆனா சில டைம் வந்து ஏதாவது நல்லா சாப்பிடணும் போல தோணுங்க. அந்த மாதிரி நல்லா சாப்பிடணும் போல தோன்றப்போ என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு மண்டையை பிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு நான் பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, புரோக்கன் வீட் தான் சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா புரோக்கன் வீட் உப்புமாவா அப்படின்னு என் வீட்டுக்காரர் இழுத்தாரு. சரி, எனக்கும் ஏதாவது நல்லா சாப்பிடணும் போல இருந்துச்சா, அதனால நம்ம ஏன் புரோக்கன் வீட் பிரியாணி செய்யக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து புரோக்கன் வீட் பிரியாணி செய்கிறதுக்கு களத்தில் இறங்கிட்டேன். இந்த டிஷ்ஷை நான் ஃபஸ்ட் டைமாக தான் ட்ரை பண்ணுறேங்க. அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணேன். நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்மளும் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் நான் பண்ணுறேன். ஆனால் நான் பிரியாணி யூஸ்வலாக என்ன பண்ணுவேனோ எப்படி பண்ணுவேனோ அந்த மெத்தடில் நான் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவுட்கம் செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. பார்க்குறதுக்கு என்னமோ அதே புரோக்கன் வீட் உப்புமா மாதிரி தான் இருந்துச்சு. என் வீட்டுக்கார் என்னடி வேற ஏதோ செய்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உப்புமாவே செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு தான் கேட்டார். ஆனால் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி ஃப்ளேவர் வேற லெவலில் இருந்துச்சுங்க. எல்லாரும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னோட பர்சனல் சஜஷன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.